மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்யூஸ்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது. நாங்கள் எம்ஐவி ஸ்டுடியோஸ் புதுசாக உள்ளே வந்திருக்கோம். அதுக்கு காரணம் எல்லாம் என்னோடய 2 அண்ணனுங்க தான். அண்ணனுங்கும் போது பேருக்குன்னு சொல்ல முடியாது. எங்களோட பழக்கம் வந்து ஒரு சின்ன இடைப்பட்ட காலம்தான். ஆனால் அந்த சின்ன இடைவெளியிலேயே அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள், இந்த லைஃபோட லெசன்ஸ், இது எல்லாமே ரொம்ப பெருசு. உரிமையாக என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, பண்ணிடுறேன்னு. நாங்களும் நிறைய விஷயம் அவங்களோட பேசி இது பண்ணியிருக்கோம். அக்யூஸ்ட் இன்றைக்கி இந்த படம் முதல் வாரம் தாண்டி 2ஆவது வாரம் தாண்டி 3ஆவது வாரத்தில் கால் பதிச்சிருக்கு. அதுக்கு முதல் காரணம் நீங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களின் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் முதலில் வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது முதல் படம். இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்காக வழங்கிய இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் உதயா சாருக்கு முதலில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானே எதிர்பார்க்காத விஷயம், இந்த படத்தோட இன்டர்வலில் இந்த படத்தோட கதாநாயகனும் நானும் இந்த இடத்துல இடம்பெறுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைந்து உதயா சார் அடிக்கடி சொல்லுவார், ஊடகத்துறை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவார். அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார். அது இந்த நன்றி விழா வரைக்கும் நான் பார்க்குறேன். இங்கே ஒரு கேமரா கூட குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேமரா கூடிக்கிட்டே தான் போகுது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த ஊடகத்துறைக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும் சொல்லி எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் சச்சின் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாகவே நண்பர்கள் நீங்கள் தான். அதிகமாக நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லணும். ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து நியூ இயர் அன்றைக்கி எல்லோரும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் இது. ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கமிட் ஆகியிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஷாக். அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலாக தான் வந்திருந்தேன். அப்போ தான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ. இந்த படத்தோட சக்ஸஸ் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மூலயமா எனக்கு 3 படம் கமிட் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். நீங்கள் என்னை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸை பத்திரிகையில் சொன்னதோ சரி, ரிவ்யூவில் சொன்னதோ சரி, இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து மூவியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் நான் இதே வடபழனியில் சாலி கிராமத்தில் காலையில் பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனாக போவோம். மத்தியானத்தில் நம்ம ஆவின் பார்க் அங்கே தான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம். இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஆக்டிங்னா ஆக்டிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள், அடுத்து போக வேணாம் அந்த மாதிரியெல்லாம். பட் நான் வந்து ஆக்டிங்கும் சரி, டப்பிங் கற்றுக்கல, டப்பிங் எல்லா துறையிலையும் வந்து நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீடியா அதிகமாக சோதிக்கும், கஷ்டப்படுத்தும், நிறைய அவமானங்கள்லாம் கடுக்கும். பட் கைவிடாது. அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. மீடியாக்காரங்க நமக்கு எல்லாம் பாதி பேர் சப்போர்ட் பண்ணது. ரெண்டாவது எல்லாம் பாதி பேர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்வத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து இன்றைக்கி 3ஆவது வாரம் போயிட்டு இருக்குன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் இந்த டைமில். அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் அவர் எனக்கு ஒரு நாள் முதல் நாள் கூப்பிட்டு இந்த கேரக்டரில் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. அதுக்கப்புறம் சார் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே என்னை ட்ராவல் பண்ணி விட்டாரு. உதயா சார் வந்து ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு பக்கத்தே வச்சு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த படத்தை ஃபுல்லாகவே எனக்கு ட்ராவல் பண்ண கொடுத்தாரு. அந்த படத்தில் ஒரு சின்ன சின்னலாம் இருந்தது எனக்கு. இது இந்த டீமுக்கு அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார்.
டேரக்டர் சாருக்கு பெரிய நன்றி. இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் குணா அவர்கள். அவர்கள் வரும்போதே 1 நிமிஷம் அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா 3 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா ஒரு முக்கியமான மேடை இல்லையா? ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 10 முறை கீழே விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னாலாம், நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. இந்த வரி உதயா அவர்களுக்கு முக்கியமாக பொருந்தும். ஏஎல் அழகப்பன் அப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டம் நடிகர் விவேக் அவர்களுக்கு அவர் தயாரித்த திருநெல்வேலி என்கின்ற படத்தின் வாயிலாகத்தான் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் அப்பா அழகப்பன் அவர்களுக்குத்தான் அந்த பெருமை. உதயா அவர்களுடைய வலி, போராட்டம், அவமானம், ஏற்றம், இரக்கம், சூழ்ச்சி, கண்ணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த படத்தில் அவர் உருவெடுத்திருக்கிறார். அசாத்திய நடிப்பால் தமிழ் சினிமாவிலே ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக அவர் வந்திருப்பது உள்ளபடியே. 1000 மலை மேகங்கள் ஒன்று கூடி இந்த மண்ணில் மழையாய் பொழிகிற பொழுது இந்த மண் எப்படி வசந்தம் அடைவாளோ, இந்த மண் எப்படி பெருமை கொள்வாளோ, அப்படியே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதயா அவர்களை நினைத்து. அவருடைய படம் தொடர்ந்து நிறைய வரணும். எனக்கு ஒரு 14 வருஷமாக அவரோட நான் பயணம். அவருடைய பூவா தலையா, அதுக்கடுத்து உத்தரவு மகாராஜா. நான் உடலமைப்பில் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், அல்லது இந்த படத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்படின்ற கனவு. ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதையை சொல்லிட்டு ஒரு இயக்குனராக காத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையிலே அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பஸ்ஸு ஃபைட்டு, நான் இடையில தான் கம்பெனிக்கு போனேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை குணா, அந்த புல்லாரிட்டி அப்படின்னு ஒரு கேங் இருக்குது, அதில் ஒரு 8 பேர் இருப்பாங்க, அதில் வேணால் நீ பண்ணு அப்படின்னாங்க. எதுவாக இருக்கட்டும் ஜி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ்ஸு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணாங்க. அதில் அந்த டிரைவரை கத்தியை வச்சு நான் தான் லாக் பண்ணி நிப்பாட்டணும். அதான் என்னுடைய கேரக்டர். இங்கே ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். உதயா வித்தியாசமாக ஒரு விஜய்க்கு ஒரு விஷாலுக்கு எப்படி ஃபைட் கம்போசிஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கையில் லாக் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இத்தனைக்கும் ஒரு 10க்கு 10 ஒரு பஸ்ஸோட லென்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 10 நாளும் என்னைய வர வச்சு சும்மானாலும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அது என்னன்னா, இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். இப்படி ஒரு மேடை நான் ஆயிரக்கணக்கான மேடையை பார்த்துட்டேன், பொலிட்டிக்கல் ரீதியாக எல்லாத்தையும். ஆனால் அதில் இல்லாத ஒரு சந்தோஷம், அதில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அதில் இல்லாத ஒரு பூரிப்பு இந்த அக்யூஸ் படத்தில் எனக்கு மனம் நிறைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கலை இலக்கிய அணி மாநில செயலாளராக நேற்று எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையை அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதன் மூலமாக இந்த கலை இலக்கிய அணி மூலமாக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கோ அல்லது சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ என்னுடைய கட்சியும் நானும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அந்த உறுதுணையை என் அன்பிற்குரிய அண்ணன் உதயா அவர்களுக்கும் நிச்சயமாக நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். முதல் படம் வெற்றியை கொடுப்பேன். 2வது படத்தில் அதையே உதயாவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன். இல்லைனா ஒரு முக்கியமான கேரக்டரில் அவரை நான் நடிக்க வச்சு அழகு பார்ப்பேன். அது வரைக்கும் இந்த இறைவனும் இயற்கையும் எனக்கு நீடி ஆயுளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த படத்தை இவ்வளோ நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ரியலி ஐ ஹார்ட்லி தேங்க் டு எவ்ரிஒன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் மட்டும்தான். எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு 3வது வாரம் ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு, அதனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னை நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸில் பார்த்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் வந்து என்னை மனசில் வச்சுட்டு என்னை கூப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்னார், வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கல, பட் இவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அதுதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து நிறையா படங்கள் நீங்கள் நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், எல்லாமே நீங்கள் பண்ணணும். உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டைரக்டர், அவர் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டில் நானும் உட்காந்துருக்கேன், ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய டைரக்டர் தான். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சூப்பராக வந்து சாங் போட்டிருந்தாரு, என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டிஓபி, எல்லாருக்கும் வந்து இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக நிக்கில் சார், அவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட அறிமுகமாறேன். வெரி டவுன் டு எர்த் பர்சன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தன்மையாக பேசுகிற எங்களுடைய கான்டாக்ட் கிடச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக நடிகர் ஆனி அவர். செக். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாம் புகழும் இறைவனுக்கு. பிரேஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஏலப்பா வணக்கம்ப்பா, ஸோ ஹாப்பி டு சி யூ. அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெஸ்ஸு தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க, எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க ப்ரெஸ்ஸுக்காரருக்கு தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் அக்யூஸ் படத்துலேருந்து நீங்கள் ஃபுல் வேர்ல்டு வைட் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாட்டி நான் ப்ரெஸ்ஸில் நம்ம பேசுறது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வி தாட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசா இருக்குது. உதய் ப்ரோ வந்து ஃபஸ்ட் நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், கை தட்டுங்க, ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்கே உக்காந்துட்டு இருக்கு அந்த ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட். உதய் ப்ரோ, நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பார்க்குறது அழகாக மட்டும் இல்லை, நல்லாவும் நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவர் தான் அது பிரபாகர் சார் இல்லைன்னு அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. நரேன் சார் வந்து பயங்கரம், ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லா சார் மேடம் எல்லாருக்கும் வந்து, செந்தில் சார் அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார், உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹைலைட், யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ், பட் யூனோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்யூஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான். ஒன்ஸ் அ லேடி, ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பூர் ஸ்கேனிங் போவாங்க. 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து எதுனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும். அதுக்கப்புறம் திருப்ப அவங்களுக்கு வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ லேபர் போவாங்க. லேபர் போயிருந்தமே டாக்டர் சொல்லுவார், ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. she will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க. she will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்துமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேல் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த பால் குடிக்கும் போது அந்த தாய்க்கு வந்து அவங்க அந்த 9 month ஜெர்னி பெயினை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். என்னைக்கு நாங்கள் வந்து எப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாஸ் சார்
ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு 3 வீக்ஸாக போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்கள் உங்கள் அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனால் அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோ போட்டேன், ப்ரோ காட் இஸ் ஸோ குட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பன்னீர் சார் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த படம் பண்ணுறீங்க, பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மைக்கில் பேசும்போது சில பேரை மறந்துடுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டேன், பன்னீர்செல்வம் சார் அண்ட் சேது சார். இவங்க 2 பேரையும் நான் மறந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து இவரும் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசி வேலை வாங்கினாரு. ஸோ இந்த டைமில் சொல்லலைன்னா வேறு எந்த டைமில் சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி என்னை ஒரு பெரிய வில்லியாக வந்து மாற்றினதே அவர் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். அக்யூஸ்ட் எங்களோட ஃபஸ்ட்டு வெஞ்சர். உதய் ப்ரோ மூலமாக வந்து ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆச்சு. வி ஆர் வெரி ஹாப்பி வித் த ப்ராஜெக்ட். இன்றைக்கி டூரேஷனில் ஒரு 90 days ஷூட்டிங் ஷெட்யூல் பண்ணி ஒரு டீம் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து எல்லா டீமும் கலந்துருக்காங்கன்னா வி ஆர் வெரி ஹாப்பி. இது இங்கே வந்திருக்க அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு வி லுக் ஃபார்வர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் 79th Independence Day. அக்யூஸ்ட் டீம் வந்து எனக்கு இப்போது ஒரு குடும்பம் மாதிரியே ஆயிருக்கு. இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்த டைரக்டர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த அக்யூஸ்ட் டீமில் உதயா சார், அஜ்மல் சார், சிவா சார், ஹைட் ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ, நரேன் ப்ரோ, மருது சார், டேனி ப்ரோஸ், மூர்த்தி சார், சேது சார், அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைலிங் பன்னீர் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாமே பிரதர்ஸே ஆயிருக்காரு. இப்போ ரொம்ப குஷியாக இருக்கேன். இந்த என்ன I'm talking in Tamil for the first time on the stage. If any mistakes, please forgive me. Okay. இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் முக்கிய காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் நம்ம எல்லாருமே இங்கே இல்லை கூட்டிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர். அவர் ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணி எனக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு. அண்ட் மோட்டிவேஷன், லாட் ஆஃப் மோட்டிவேஷன் சில்வா சார் மாஸ்டர் given me and I follow that. அண்ட் இப்போ ஏன்னா ಈ சக்ஸஸுக்கு முக்கிய காரணம் வந்து மீடியா, ப்ரெஸ், இட்ஸ் பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே they are the primary strength of this movie actually. So thank you very much media, thank you so very much. And உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்.